நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மோடியினுடைய 5 நாடுகள் பயணம், அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அசத்தல் திட்டம், சீனாவுக்கு மாபெரும் ஆப்பு. மோடி வெளிநாடு போறாருன்னு வச்சுங்களேன், நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் மற்றும் வேலை வாய்ப்பு அடிப்படையாக வைத்து தான் வெளிநாட்டுக்கு பயணம் போவாரு. சில அதிபர்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களை சிறப்பு அழைப்பாளர்களாக அழைப்பார்கள். அங்க போய் விழாவிலும் கலந்து கொள்வாரு. அதையெல்லாம் தாண்டி சர்வதேச அரசியல்ல இந்தியா கோலோச்ச வேண்டும் என்பதற்காகவும் பல ஆலோசனை கூட்டங்கள்ல போய் கலந்து கொள்வாரு. அதையெல்லாம் தாண்டி எதிரிக்கு ஆப்பு வைப்பதற்காகவும் வெளிநாட்டுக்கு பயணம் போவார். அப்படிதான் சீனாவுக்கு 3 இடத்துல ஆப்பு வைப்பதற்காக மோடி அவர்கள் 5 நாடுகள் பயணம் போயிருக்கிறாரு. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியானது நம்ம மோடியை பார்த்து, நம்ம இந்தியாவில் எப்போதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதோ அப்போதெல்லாம் நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு போயிடுவாரு. இங்க இருந்து எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கின்றனவா பாருங்க, அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாரு. இப்போதும் நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது. ஆனா ஒரு நாட்டினுடைய பிரதமர் வெளிநாட்டில் போய் 8 நாள் தங்க போறாராம். 8 நாள் சொகுசு பயணமா? நாட்டில் பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியானது கேட்கிறது. மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பதவியேற்று 11 ஆண்டுகள் ஆச்சு. இந்த 11 ஆண்டுகள்ல 8 நாள் வெளிநாட்டு பயண திட்டத்தை இப்பதான் முதல் முறையாக மேற்கொள்ளுகின்றார். அதனாலதான் காங்கிரஸ் கட்சியானது கேள்வி கேட்கிறது. சென்ற மாதம் தான் 5 நாள் பயணமாக 3 நாடுகள் பயணம் போனாரு. கனடாவில் G7 நாடுகளுடைய கூட்டமைப்பினுடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்துகிட்டாரு. கனடாவுக்கும் ஆப்பு வச்சாரு, இந்தியா யார் என்பதையும் காட்டினாரு. கடைசியில நமக்கு எப்போதுமே தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறான் பாகிஸ்தானுடன் சேர்ந்துகிட்டு துருக்கிக்காரன். அவனுக்கும் போற வழியில ஆப்பு வச்சுட்டு தான் போனார். துருக்கியுடன் சைப்ரஸ் ஆனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. சைப்ரஸ் நம்ம நாட்டுக்கு நெருங்கிய நண்பன். சோ சைப்ரஸ் துருக்கிக்கு எதிராக கொம்பு சீவி விட வேண்டும் என்றால், சைப்ரஸ் நீ கவலைப்படாத, நான் உன் பின்னாடிக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு தைரியம் கொடுக்கணும். அதனால சைப்ரஸ் என்ன எதிர்பார்க்கிறதோ அதெல்லாம் செஞ்சுட்டு போனோம். துருக்கி இப்போ வாய் மூடிட்டு இருக்கிறான். இப்படி வெளிநாட்டுக்கு போகின்ற போதெல்லாம் எதிரிகளுக்கு ஆப்பு வைப்பது மோடியினுடைய திட்டம். அதே மாதிரிதான் இப்போ மோடி அவர்கள் 5 நாள் பயண திட்டத்துல முதல் நாடாக போய் எங்க இறங்கினாரு அப்படின்னு பார்க்கும்போது, நேரடியாக ஆப்பிரிக்காவுடைய மேற்கு நாடாக இருக்கக்கூடிய கானாவில் போய் இறங்கினார். அங்க இயற்கை வளங்களும் அதிகம், கனிம வளங்களும் அதிகம். இயற்கை வளங்களை ஐரோப்பிய நாடுகள் ஆட்டைய போடுகின்ற போது கனிம வளங்களை சீனா ஆட்டைய போட்டிருக்கான். கானாவில் எந்த கனிமங்கள் அதிகமா கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நாட்டில் அனுதினமும் விலை ஏறக்கூடியது என்னது? தங்கம். ஆமாங்க, கானாவில் அதிகமா கிடைப்பது தங்கம். அந்த சுரங்கத்துல யார் வேலை பார்க்கறாங்க? அந்த சுரங்கத்தை யார் வெட்டுறாங்க? அந்த சுரங்கம் யார் கையில் இருக்குது? எல்லாமே சீனா கிட்ட இருக்குதுங்க. நாம கானா கிட்ட 300 கோடி டாலர் அளவுக்கு ஆண்டுக்கு வியாபாரம் பார்க்கிறோம். 300 கோடி. ஆனா தங்கத்தை மட்டும் நாம 210 கோடிக்கு கானா கிட்ட இருந்து இறக்குமதி பண்றோம். அப்போ நம்ம நாட்டினுடைய அந்நிய செலாவணி கானாக்கு போற மாதிரி தெரியும். ஆனா அது மறைமுகமாக சீனாவுக்கு தான் போயிருக்குது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சீனாவுக்கு ஆப்பு வச்சு கானா நாட்டிலிருந்து நேரடியாக நம்ம தங்கத்தை இறக்குமதி பண்ணணும். அதுக்கு சீனாவுக்கு போட்டியாக நாமும் தங்க சுரங்கத்தை கான்ட்ராக்டை எடுக்கணும். நம்ம ஆட்களும் அங்க போய் வேலை பார்க்கணும். அதன் மூலமாக கானாவுக்கு வரி கட்டிட்டு தங்கத்தை நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும். இதுதான் மோடி அவர்களுடைய திட்டம். அது மட்டும் இல்லாம எண்ணெய் வளம் மிகுந்தது கானா. அதனால கானாவிடத்தில் இருந்தும் நாம எண்ணெயை இறக்குமதி பண்ணணும். ஏற்கனவே பிரெஞ்சு கயானாவில் இருந்து நாம எண்ணெயை இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். கப்பல் வழியாக தான் வருது, நீண்ட பயணம் தான். இருந்தாலும் கானாவில் போய் சுரங்கத்தை கைப்பற்றுகின்ற போது எண்ணெய் சுரங்கத்தையும் சேர்த்து கைப்பற்றணுமா இல்லையா? அதற்கான பேச்சுவார்த்தையும் அதற்கான ஒப்பந்தத்தையும் மோடி அவர்கள் போட்டிருக்கிறாரு. ஒரு நாடு மட்டும் தங்க வெட்டி எடுப்பதில் கோலோச்சுகிறது என்றால், இன்னொரு நாடும் அங்க போய் கால் பதிக்குது. எவ்வளவு முதலீடு வேண்டுமானாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு போகின்ற போது சீனாவுக்கு ஆப்பா மாறாதா? போட்டிக்காரன் வந்துட்டான் என்பதனால ஒன்னு வேலை செய்யறவங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும். இரண்டாவது, தங்கத்தை பாத்தீங்கன்னா உலகிற்கு ஏற்றுமதி செய்கின்ற போது விலை குறைவாக ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
அதனால கானாவில் நம்ம கால் பதித்திருப்பது சீனாவுக்கு ஒரு மாபெரும் ஆப்பு. கானாவை முடித்துக்கொண்டு கரேபியன் நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற டிரினிடா டொபாகோ நாடுகளுக்கு நம்ம மோடி அவர்கள் பயணமாகிறாரு. அந்த இடத்துல என்னவா பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. அந்த இடத்துல கலாச்சார விழாக்கள் மட்டும்தான். ஏன்னா இந்த கரேபியன் நாட்டில் நம்ம நாட்டு வம்சாவளிகள் 48% பேர் இருக்கிறாங்க. குறிப்பா தமிழர்களை பொறுத்த வரைக்கும் 20% பேர் இருக்கிறாங்க. டிரினிடா டொபாகோ நாட்டை ஆள்கின்றவர் அதிபராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் சரி இந்தியா வம்சாவளியை சார்ந்தவங்க தான் அங்க இருக்கிறாங்க. அதனால நம்ம மோடி போன உடனே அந்த நாட்டினுடைய உயரிய விருது ORTT என்ற விருதை நம்ம மோடிக்கு தந்திருக்கிறாங்க. மோடி அவர்கள் அந்த விருதை பெற்றுக்கொண்டு 140 கோடி மக்களுடைய சார்பாக இந்த விருதை பெற்றுக் கொள்கின்றேன் என்று சொல்லிட்டு நம்ம நாட்டு வம்சாவளிகள் மத்தியில உரையாற்றி இருக்கின்றார். ஆங்கிலேய காலத்துல கரும்பு வெட்டுறதுக்கும் கரும்பு நடுறதுக்காக நம்முடைய விவசாயிகளை அங்க கூட்டு போனாங்க. அதனால தான் டிரினிடா டொபாகோ நாட்டில் 48% பேர் நம்ம நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த நாட்டை பார்வையிடுகின்றார். அங்கிருந்து அர்ஜென்டினாவுக்கு போறாரு. அங்க 2 நாள் இருக்க போறார். அர்ஜென்டினா பயணம் என்பது இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு பயணமாக பார்க்கப்படுகிறது. எப்படி கானா நாட்டில் தங்க சுரங்கங்களை சீனா கைப்பற்றி வைத்திருக்கிறதோ அதே மாதிரி ரேர் எர்த் எலிமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற லித்தியம், கோபால்ட், நிக்கல் இது போன்ற கனிமங்களை கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது சீனா. சின்ன சுரங்கமோ பெரிய சுரங்கமோ ஒட்டுமொத்த குத்தகையும் சீனா கிட்ட தான் இருக்குது. அர்ஜென்டினா இந்த மாதிரியான ரேர் எர்த் எலிமெண்ட் குவிந்து கிடக்கின்ற நாடுகள்ல ஒன்று. நாம இப்போ ரேர் எர்த் எலிமெண்ட் கொஞ்சம் மியான்மர் கிட்ட வாங்குறோம், சீனா கிட்ட அதிகமா வாங்குறோம். செமி கண்டக்டர் தைவான் கிட்ட வாங்குறோம். இந்த தாதுகளை நாமளே நேரடியா சுரங்கத்தை கைப்பற்றி வெட்டி எடுக்கணும். இல்லையா அர்ஜென்டினா கிட்ட இருந்து நேரடியாக நாம கொள்முதல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம மோடி அவர்கள் அர்ஜென்டினா போறாரு. 2 நாள் அங்கதான் இருக்க போறாரு. அர்ஜென்டினா அதிபரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம நாட்டு பிரதமரை அழைச்சிருந்தாரு. அதன் பேராலும் அங்க போயிருக்கிறாரு. சீனா மட்டுமே கோலோச்சுகின்ற ரேர் எர்த் எலிமெண்ட் விஷயத்துல நம்ம இந்தியாவும் இனி கோலோச்சும் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. அதற்கு பிறகு எங்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா பிரேசில் போறாங்க. பிரேசில்ல தான் சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு. சர்வதேச அரசியல்ல சீனா எப்படி இதை ஏற்றுக்கொள்ள போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக கண்டன தீர்மானம் ஏற்ற சொன்னுச்சு நம்ம நாடு. ஆனா பெஹல்காம் தாக்குதலை தொடர்பாக எந்தவித கண்டன தீர்மானமும் ஏற்றாம ஆபரேஷன் சிந்தூரை கண்டித்து தீர்மானம் ஏற்றினாங்க ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில். அதுவே நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு கோபம் வந்துடுச்சு. எப்போது ஆபரேஷன் சிந்தூருக்கு எதிராக நீங்க தீர்மானம் ஏற்றினீங்களோ அப்போதே ஒட்டுமொத்த நாடுகளுடைய கூட்டறிக்கையில நான் கையெழுத்து போடவே மாட்டேன். இது ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுடைய கூட்டறிக்கையாக நீங்க வெளியிட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்தியா கையெழுத்து போடாதனால ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் கூட்டறிக்கை வெளியிடவே இல்லை. அந்த இடத்திலும் இந்தியா ஆளுமையை நிரூபித்தது. சீனாவும் பாகிஸ்தானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு, கையெழுத்து போட மாட்டேன்டா போடா அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆனா பிரேசில்ல பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய நாடுகள் ஆலோசனை கூட்டமானது நடக்க போகுது. அதுல பெஹல்காம் தாக்குதலுக்கு எதிரான கண்டன தீர்மானத்தை இந்தியா கொண்டு வர போகுது. அதை ஏற்றி கூட்டறிக்கையாகவும் வெளியிட போகுது. ஆனா சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இதே பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக கண்டன தீர்மானம் ஏற்ற முடியல. ஆனா பிரிக்ஸ் கூட்டமைப்புல நாம ஏற்ற போறோம், பாகிஸ்தானுக்கு கண்டனத்தை தெரிவிக்க போறோம், பயங்கரவாதிகளுக்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்க போறோம். சோ மோடி அவர்கள் அங்கிருந்து அதை செய்ய போறாரு. இத சீனா எப்படி எதிர்கொள்ள போகுது? பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா சீனா விட்டு கொடுத்துட்டே நம்முடைய நட்பு நாடா இருந்துகிட்டே அப்படின்னு சீனாவை பாகிஸ்தான் எப்படி பார்க்க போகுது எல்லாம் நம்ம பார்க்க போறோங்க. ஆனா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய ஆலோசனை கூட்டத்தில் ரஷ்யா மற்றும் சீனா அதிபர்கள் கலந்து கொள்ள போறதில்லை. ஏன் கலந்து கொள்ள போறதில்லை அப்படின்ற விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏன்னா பிரேசிலுக்கு அடிக்கடி சீனா அதிபர் போயிட்டாராம். அதனால இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய ஆலோசனை கூட்டத்தில் நாம ஏன் கலந்துக்கணும், தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சீனா அதிபர் நின்றுட்டாராம். ஆனா ரஷ்ய அதிபரை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுடன் மோதல் இருப்பதனால இப்போ நான் அந்த கூட்டத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இருந்தாலும் பெஹல்காம் தாக்குதல் தொடர்பான கண்டன தீர்மானத்தை பிரிக்ஸ் கூட்டமைப்புல ஏற்ற போறாங்க. சர்வதேச அரசியல்ல இந்தியாவுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்குது, பிரிக்ஸ் கூட்டமைப்பை எந்த நாடு வழிநடத்தி செல்கிறது என்ற விஷயமானது இனி தெரிந்துவிடும்.
சீனாவுக்கு பிரிக்ஸ்ல ஆதரவு இருந்தா இந்த பெஹல்காம் தாக்குதல் தொடர்பான தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆனா அது முடியாது. சோ அதனுடைய எல்லையில சீனா அதனுடைய வலிமையை காட்டுச்சு. நம்முடைய எல்லையில பிரேசில்ல நம்முடைய வலிமையை காட்ட போறோம். அதனால கானா, தென் அமெரிக்கா, பிரேசில் இந்த 3 இடங்கள்லையும் இந்தியா சீனாவுக்கு ஆப்பு வைக்க போகுது. அதை தாண்டி நமீபியாவுக்கு வர போறாரு நம்ம மோடி 5வது நாடாக. அந்த இடத்துல வைரங்களும் எண்ணெயும் கொட்டி கிடக்குது. ஷெல் ஆயிலானது, ஷெல் கேஸ் ஆனது எக்கச்சக்கமா கிடக்குது. அதனால வைரத்தை நாம ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அங்கிருந்து பட்டை தீட்டி அதற்கு பிறகு நாம இறக்குமதி பண்றோம். நேரடியாக நமீபியாவிலிருந்து நம்ம நாட்டுக்கு வரது கிடையாது. அதனால மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நமீபியாவுக்கு போயிட்டு வைர சுரங்கங்களை கைப்பற்ற போறோம். மீண்டும் சொல்றேன், வைர சுரங்கங்கள் அங்கேயும் யார் வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா சீனா தான் வச்சிருக்கு. அவன் நம்ம கிட்ட வைரத்தை கொடுப்பது கிடையாது, ஐரோப்பியாவுக்கு அனுப்புறான். ஐரோப்பியா பட்டை தீட்டி அதுக்கு பிறகுதான் நமக்கு வைரங்கள் வந்து சேருது. அதனால கேசஸ், ஆயில் மற்றும் வைரம் இவற்றை குறிவைத்து நமீபியாவுக்கு போறாரு நம்ம மோடி. வெளிநாடு போகின்ற போது இத்தனை சம்பத்துகளையும் செய்யறாரு. எதிரிக்கு ஆப்பு வைக்கிறாரு. சர்வதேச அரசியல்ல எதிரியை தனிமைப்படுத்துகின்றாரு. அதை தாண்டி நம்ம நாட்டுக்கு எது தேவையோ அதையும் நேரடியாக அந்த நாடுகளில் இருந்து நாம இறக்குமதி செய்வதற்கான வழிவகையும் செய்கின்றார். அதன் மூலமாக அந்நிய செலாவணியும் வந்து நமக்கு கட்டுக்குள்ள வருகிறது. சோ மோடியினுடைய 5 நாடுகள் பயணம், இந்த அசத்தல் திட்டமானது சக்சஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு உலகமானது ரேர் எர்த் எலிமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற லித்தியம் கோபால்ட்டை நோக்கி தான் போகிறது. ஸோ மின்சார வாகனங்களும் செல்போன் உற்பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த விலையில நாம உற்பத்தி பண்ண முடியும். இந்த இடத்துல அதாவது குறிப்பா இந்தியாவில் ரேர் எர்த் எலிமெண்ட் குறைவாக கிடைக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக எலான் மஸ்க் போன்றவங்க எல்லாம் அவங்க காரை நம்ம நாட்டில் தயாரிப்பதே கிடையாது. ஸோ இதுக்கெல்லாம் வழிவகை செய்ய வேண்டும் என்றால் அர்ஜென்டினா தான் ஒரே தீர்வு. அதனால அங்க போய் சீனாவுடைய கழுத்தை பிடிக்க போறார் மோடி. எந்த அளவுக்கு இந்த பயணம் பெரிய சக்சஸ் ஆக போகுது என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நன்றி நண்பர்கள்.